நேசிக்கிற நல்ல பிதாவை நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த மகிழ்ச்சி ஆசீர்வதியும் எங்களை அனைவரையும் நீ பலப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. போன வாரம் நம்ம இயேசு போன வாரம் நம்ம படிச்ச வந்துட்டு இயேசு யார்? கிரைஸ்ட் ஸ்டார் இல்லைங்களா? ஆசரிப்பு கூடாரம். அப்போ இயேசு தான் பூர்ணமான ஆசரிப்பு கூடாரம். அது பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரம் மனுஷ கரங்களால் கட்டப்பட்டதும், புதிய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரம் தேவனால் கட்டப்பட்டதும் ஆகிய ஆசரிப்பு கூடாரம் என்று நாம் படித்தோம். அப்போ இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறது இயேசு பூர்ணமான பலி. இயேசு பூர்ணமான பலி. நம்ம கடந்த முறை அது மேலோட்டமாக ஜஸ்ட்டு அதை படித்தோன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு அதை குறித்து நல்லா கொஞ்சம் டெப்த்தாக படிக்கலாம், ஆழமாக படிக்கலான்னு நம்ம விரும்புகிறோம். பாருங்கள், உங்களிடத்துல முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். பழைய பாட்டில் பார்க்கும்போது அவங்களுடையதான பாவ நிவாரணத்திற்காக என்ன செய்தாங்க? பலிகளை செலுத்தினாங்க. ஆடோ மிருகமோ காட்டுக்குச்சியோ ஆடோ இல்லை புறாவோ அவங்க திராணிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள்? பலிகளை செலுத்தி அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக செய்தார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவர் பலிகள் மேலே பிரியப்படுகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் கர்த்தர் பலிகளை பழைய பாட்டில் பண்ணும்படியாக சொன்னார்? இந்த கேள்வியில் நமக்கு ஆரம்பம். ஆண்டவர் பலிகளை பிரியப்பட்டவர் அல்ல. 40ஆம் சங்கீதம் அதனுடைய 6 முதல் 8 வசனங்களில் பார்க்கும்போது பலியை நான் விரும்புகிறதுலன்றார் ஆண்டவர். அப்படி சொல்கிற ஆண்டவர் கடைசியில் பார்க்கும்போது அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் பலியை செலுத்துக்கணும். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்கிறது. படிங்க. நான் லேவியர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இந்த கேள்வியோடையும் ஆரம்பிக்கிறேன்னா சில காரியங்களை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வேற சப்ஜெக்ட் போகலாம். 46:8 God hates animal sacrifice. Leviticus 4:35 படிங்க. லேவியராகமம் 4:35 படிய முதல்ல. சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளை போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவ்வளமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, அப்போது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று திட்டம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ அவங்க பாவ நிவாரணத்திற்காக பலியை செலுத்தினா பாவத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாரு கர்த்தர். அப்படி இருக்கிற மாத்திரம் இல்ல, ஏன் கர்த்தர் பலியை இருக்கிறார்? சரி, நம்ம எபிரேயர் நிருபத்தில் வரலாம். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அப்படி சொல்றாரு அவரு. பாவ நிவர்த்தி செய்யாதனே சொல்லுது. ஏன் கர்த்தர் அங்க பாவ உங்களுக்கு மன்னிப்பேன்றாரு? அப்படி இல்லைன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது இல்லையா? ஓகே, அப்புறம் இப்போ அவங்க they have to worship God. அவங்க ஸ்ட்ரக்சரே வந்து ஆர்க் ஆஃப் காட் தான். அதை they have to follow. அதை பண்ணோன்னா அவங்க வந்துட்டு இந்த பலி செலுத்தாம they can't go. இப்போ பிரதான ஆசாரியம் கூட he have to sacrifice and then go. அசுத்தமா தானே இருக்குவாங்க. God does not அது விரும்புறது. நான் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் என்னுடைய क्वेश्चन அது இல்ல. क्वेश्चन என்ன? எதுக்கு God அதை கமிஷன் பண்ணார்? எதுக்கு கர்த்தர் அதை பண்ண சொன்னார்? ஆண்டவர் பலி மேல விருப்பப்படுத்தல. ஆட்டோ ரத்தமோ எந்த மிருக ரத்தமோ மனுஷனுக்கு பாவத்துக்கு பரிகாரமாக வருதில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? சரி, ஏன் ஆண்டவர் இது சொன்னார்னா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அது பதில் இருக்கு. இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியா. இதுதான் பதில். பழைய ஏற்பாட்டின் பலி எல்லாம் நிழல் தான், அவை பொருள் இல்லை. ஓகே, பழைய ஏற்பாட்டில் நடக்கிற சம்பவம் எல்லாம் நிழல். அதான் அவங்களுக்கு முதல்ல நம்ம இந்த 3 வார கிளாஸ்ல நம்ம படிச்சுட்டு வந்தது அதான். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம், புதிய ஏற்பாட்டின் இயேசுவாகிய கூடாரத்துக்கு நிழல் ஆசரி.
பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியன் புதிய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனாக வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாட்டி நமக்காக பிதாவின் இடத்தில் வலது பாசத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசுகிற இயேசுவுக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டின் ஆசாரியன் காணப்பட்டார். அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டின் பலி நம்ம கேட்கிற கேள்விதான், எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி. ஒரு மிருகத்தை சாகடிச்சா ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்முடையதான பாவத்திற்காக நம்முடையதான அக்கிரமத்திற்காக ஒரு மிருகத்தை கொல்லும் போது அந்த மிருகத்தினுடையதான தோற்றமும் எண்ணமும் அது என்னத்துல அது என்ன நினைச்சிட்டு அது போத மொத்தத்தில் அது பலிகளை செலுத்தினா ஆண்டவர் அது பிரியப்படுறாரு. அது மேல கர்த்தர் பாஜான் அந்த பழைய பாட்டில் கர்த்தரே சொன்னாரு இது செய்யுங்க. ஆனா இதெல்லாம் பொருள் அல்ல, நிழல். It was a shadow. Okay, for the things to come. வரப்போகிறதான பொருளுக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்ததான சம்பவங்கள் எல்லாம் ஒரு நிழலாகவே காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிற சம்பவங்கள் எல்லாம் எப்படி நிழலாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? மணவாட்டி சபை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் மணவாட்டிகள் கிடையாது. ஆமாதானே? அவர்கள் மணவாட்டி, நம்ம தான் மணவாட்டி. அப்ப நாம எதுக்கு மணவாட்டிகள் ஆகிறோம்? கிறிஸ்துவின் ரத்தத்தால மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு நம்ம மனம் திரும்பினால நம்ம என்ன பண்றோம்? மணவாட்டியா மாறிட்டோம், சபையா மாறிட்டோம். அப்ப அன்னைக்கு மணவாளனுக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து தலையாகவும் நாம் சரீரமாகவும் மாறணும். அப்ப நம்மும் கிறிஸ்து ஒன்னாயிட்டோம், அந்த உறவுக்குள்ள வந்துட்டோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் அந்த உறவின்படி அல்ல, அவர்கள் பழைய ஏற்பாடு நிழல்லே வாழ்ந்தபடினாலே அவர்கள் அந்த நம்ம போல பொருளுக்குள்ள அவங்க பிரவேசிக்கல. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம் அவங்க எல்லாமே வரப்போகிறதான காரியத்திற்கான உண்டான நிழல்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்பற்றினார். அப்போ நீங்க எது கேட்டாலும் யாராவது உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்கு, ஏன் நீங்க ரெண்டு விஷயத்த இது செய்றீங்க? இல்ல, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுக்கு எதிரல்ல, இல்லாவிட்டால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுக்கு எதிரும் அல்ல, ரெண்டும் இணைந்து போகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டை விட கனமும் மகிமையும் மேன்மையும் உள்ளது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் நிழலாக காணப்படும் போது புதிய ஏற்பாட்டில் அது பொருளாக காணப்படும். பழைய ஏற்பாட்டில் நடந்ததான பரிசுத்தவான்கள் அவர்களுடைய ஜீவியம் நம்மளுக்கு முன்மாதிரிகளாக எதிர்க்கு காணப்படுகிறது. நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றது கற்றுத்தருகிறது. அதை நம்ம தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தில் பிரவேசிக்கும் போது நமக்கு கவனிக்கணும். சரி, இப்போ பாருங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் முடிச்சா? ஏன் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்னார்? அது நிழல், வரப்போகிறதான காரியத்துக்கு நிழல். அதுதான் எல்லா விதமான ஆசாரம் என்ன செய்யறான்? ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டின் மேல வச்சு கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அந்த இவனுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேல வச்சு கடைசியில் அந்த ஆடை அறுக்கிறான். அதே போலதான் நம்முடைய பாவத்திற்காகவும் நாம் செய்ய போகிற பாவத்திற்காகவும் சகல பாவத்திற்காகவும் வரப்போற சந்ததிகளின் பாவத்திற்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், இந்த பாத்திரத்தை நீங்க கூட செய்யமானால் நீங்க நான் பலர் இப்படியாக பிரசங்கம் பண்றது கேட்டுக்கிறேன். இயேசு வாங்க போற அடியும் இயேசு சிலுவையில் அறைய போகிறதான அறையையும் நினைச்சுதான் அவர் வேதனைப்பட்டிருப்பாரு, அதனாலதான் கலங்கினார். நான் அதனால நினைக்கல, நான் அப்படி நினைக்கல. காரணம், அடிக்கும் உதைக்கு இயேசு பயப்படுறவர் கிடையாது. இயேசு இந்த பாத்திரம் நீங்க கூட செய்யமானா நீங்க செய்யணும்னு சொன்னா அவரே பாவமா மாறுறாரு. ஒரு பரிசுத்தமான தேவன், உலகத்தையே பரிசுத்தமாக படைத்தவர், தாம் பரிசுத்தத்தினால தம்முடைய இந்த பூமியில பிறந்த போதும் வளர்ந்து 33 வயசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாவே இருக்கிறார். ஆனா அந்த கர்த்தர் பாவமா மாறுறாரு. இப்போ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அப்படிதான் யோவான் சொல்றாரு இல்லைங்களா? உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பாவமா அவர் மாறும்போது அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் பாவமா மாறும்போது பிதாவுக்கு அவருக்கு என்ன வராது? இப்போ ஒரு துண்டிப்பு. பிதாவே முகம் திருப்புறார் முகத்தை. காரணம், அவர் பாவமா மாறுற உலகத்தின் பாவத்தை சொன்ன அவர் பாவியாகல. அவர் பாவின்னு சொல்லல, அவர் பாவமா மாறுற. டிஃபரன்ஸ் இருக்கு, பாவிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, பாவமா மாறுறது டிஃபரன்ஸ் இருக்கு. அவரோட பாவத்தை சுமக்கிறனால அவருடையதான சரீரத்துல ஆத்மாவில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் பாவம் நம்முடைய முழுவதுமாக பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த பாவத்தை நீங்க கூட செய்யுமா? அதை உடைச்சார், சிலுவையில் அதை ஜெயித்தார். சிலுவையில ஜெயித்த நிமித்தமாக 3ஆம் நாள் உயர்த்தெழுமை நிமித்தமாக உலகத்தையே அவர் என்ன செய்தார்? மீட்டார். வல்லமையினாலே சாத்தானின் தலையை அவர் நசுக்கினார் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ என்னதான் நம்முடையதான இந்த சப்ஜெக்டுக்கு நேராக கடந்து வரும். இயேசு நமக்கு பூர்ணமான பலி, பர்ஃபெக்ட் பூர்ணமான பலியாக கிறிஸ்து. சரி, படிங்க, தொடர்ந்து படிங்க. வருஷந்தோறும்
இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்ப பழைய ஏற்பாட்டின் பலியில இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? யாருமே பூர்ணப்படுத்தல. அது ஒரு వ్యక్తిயை, ஒரு நபரை பூர்ணமாக அந்த பழைய ஏற்பாட்டின் பலி பரிசுத்தமாக்கலாம். அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு? அந்த குற்ற உணர்வு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பழைய பாவத்துல நீங்க வாழ்ந்து நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோடனே உங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு புதிய மனுஷன். அங்க குற்ற உணர்வு இல்லை இல்லையா? நம்ம எத்தனையோ நல்ல குடிக்காரங்க குடிச்சு போட்டு ஊரை சுத்தி அடிச்சு சண்டை போட்டவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினோடனே அவங்களுக்கு அந்த பாவத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவ்வளவு வித்தியாசமான மனுஷர்களாக வாழ்றாங்க. அவங்க பழைய பாவத்தை நினைச்சு வருந்துருது இல்லை. பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர்களும் போய் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், நாங்களும் இப்படிதான் வாழ்ந்தோம், ஆனா கர்த்தர் அதில் மீட்டாருன்னு அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்லுகிறதும் அவர்களான உள்ளத்தின் அவர்கள் பெற்றதான சுவிசேஷத்தின் மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படும். அப்ப பாருங்க, சுவிசேஷம் உள்ள பிரவேசிக்கும் போது இயேசுவின் ரத்தம் ஒருவனை பரிசுத்தமாக்கும் போது அவன் பூரணமாக பரிசுத்தமாக மாறுகிறான். படிக்கும். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதானால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அதான் கேட்கிறாரு அவர். நீ செலுத்துற பலி, பழைய பாட்டுல செலுத்துற பலி, அதுல என்ன பண்ற? மறுபடியும் போய் செலுத்துற. இன்னும் உன்னுடையதான பாவத்திற்காக, இன்னும் உன்னுடைய பாவத்திற்கு அக்கிரமத்திற்காக மறுபடியும் செலுத்துறியா? நான் உனக்கு பூர்ணமான ஒரு நிவாரணம் அதுல கிடைக்கல. அப்ப அடுத்தது அவர் பழைய பாட்டுல இருக்கிறதான பைபிள் வசனத்தை கோட் பண்றார். படிங்க 5ஆம் வசனத்துல இருந்து. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே சித்தப்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 40ஆம் சங்கீதக்காரன் 6-8 வசனங்களில் சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தையை எபிரேயனாகியவன் அதை பூர்த்திப்படுத்துறார். இயேசுதான் சொன்ன வார்த்தைகள். அப்ப நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரமும் நமக்காக சிந்தப்பட போகிறதான ரத்தமும் அது இயேசுவின் தான் சொல்லி வெளிப்படுத்துகிறார். நான் தான் சொல்றேன், சங்கீத புஸ்தகங்களை நீங்க வாசிக்கும் போது அதுல தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. அப்ப சங்கீதக்காரன் அந்த 40ஆம் சங்கீதத்துல அது பாடுறாரு, எவ்வளவு ஆசீர்வாதமா பாடுறாரு பாருங்க. அந்த 40ஆம் சங்கீதத்தை படிக்கலாமா? தாவீதின் சங்கீதம் 6ஆம் வசனத்தை முதல்ல கொண்டு படிக்கலாம். வலியையும் காணிக்கையும் விரும்பாமல் சர்வாங்க தகனபலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அவர் கேட்கல. அப்போது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனை ஒரு பிரியமான செய்ய விரும்புகிறேன், உங்கள் ஞாபகம் உள்ளத்திற்குள் இருக்குது என்று சொன்னேன். அப்ப பாருங்க, இங்க தாவீது தீர்க்கதரிசனமா வரப்போகிறதான இயேசுவின் வார்த்தைகளை அவர் சொல்றார். தாவீது இங்க பாடுறதான ஒரு காரணம் வந்து 40ஆம் சங்கீதம் வந்து தாவீதுக்கு உண்டானதான். சரிங்க, 50ஆம் சங்கீதம். இங்க 40ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தை பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இவர் தாவீது கர்த்தருடையதான கைகள் கிடைக்க போகிறதான விடுதலைக்காக இங்க காத்திருக்கிறதான ஒரு ஜபம் தான், ஒரு பாடல் தான் 40ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்துல அவர் என்ன செய்யறாரு? தம்முடைய விண்ணப்பத்தை அவர் சொல்றாரு. நீ பலிகளை விருப்பப்பட்டுக்கிறதுல, காணிக்கைகளை விருப்பப்படுறதுல, ஆனாலும் நீங்க என்ன செஞ்சீங்க? காதை திறந்தீங்க. அப்போ ஒரு காரியத்தை கொடுத்து கர்த்தருக்கு பிரயாசப்பட்டு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தா நமக்காக அவர் செய்வார். ஆமே. அப்ப பாருங்க, அந்த வசனத்தை தீர்க்கதரிசனமாக இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை எபிரேயனாகிய இயேசுவுக்காக அவர் செய்கிறார். இப்ப பார்க்கும்போது அடுத்த 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்ப முதலாவது எது நீக்கி போடுறது? எதுக்கும் நியாயப்பிரமாணம். அது நிழல், இந்த ஷேடோவை நீக்கிறார். அப்ப நிழலை மாற்றின பிறகுதான் பொருள்ல வெளிவிடும். அப்போ ஒரு மூடுபடை போல, அதாவது ஒரு கவர் போல பழையப்பாட்டு இருந்த அந்த நிழலை அவர் அதை மாற்றி உள்ள இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தது அந்தரங்கமாக மறைக்கப்பட்டதான அந்த மறைமுகமான ரகசியத்தை நமக்காக வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி என்ன சொல்றாரு? இயேசுவே நம்முடையதான எல்லா பாவத்தையும் போக்குறதான தேவ பலியாகவே மாறினார். 10ஆம் வசனம்,
இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஆ. ஒரே தரம் பலியிடப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் எத்தனை தடவை பலிப்பட்டுச்சு? ஒரே தடவை தான். நம்ம சில பிரசங்கர் சொல்லுவோம், நீ மறுபடியும் இயேசுவை சிலுவையில நம்ம எல்லாம் அறிஞ்சு நம்ம என்ன வந்து அதெல்லாம் அவங்களுடைய தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை தான், இல்லைன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை அவ்வளவுதான். அதுல ஒரு மறுபடியும் இயேசு நம்ம யாரும் அறையல. இயேசு மறுபடியும் சிலுவையில ஏறல, ரோம அரசாங்கம் போய் குத்தல. அவர் ஒரே தடவை தான் நமக்கு மரிச்சார். அப்ப பாருங்க, ஒரே தடவை இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது. எல்லா நாளும் ஆசாரியன் தனக்காக பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக, ஆசாரியனாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, ஆத்மாக்களாலும் சரி, விசுவாசிகளாலும் சரி, பறக்க போறவனுக்கும் வரப்போறவனுக்கும் செஞ்சவனுக்கும் செய்ய போற பாவத்துக்கும் சகலத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் சிலுவையில மரித்தார். அந்த மரணத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைச்சது நித்திய மீட்பு, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். ஆமென். தொடர்ந்து படிட்டா, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும். அப்ப இந்த ஆசாரியன் எப்பேற்பட்ட பலிகளை செலுத்தி கொண்டிருந்தாரு? ஒரே மாதிரி இருக்கிற பலிதான். ஆனா அந்த பலிகளால் என்ன பண்ண முடியல? பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல. அந்த பலிகளை நிவர்த்தி செய்ய முடியல. குறைவுள்ள பலி அது. does not want to remove the sin of a person. ஒரு நபருடையதான பாவத்தை முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கான அந்த வல்லமை அந்த பலிகளுக்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் பொருளுக்கும் நிழலுக்கும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் பொருள் நிழலாகிய பலி எல்லா நாளும் செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டின் பலி ஒரே தரம் செலுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் பலி அது எல்லாருடைய பாவ நிவர்த்தி செய்ய முடியாமல் போயிற்று. புதிய ஏற்பாட்டின் பலியாக இயேசு கிறிஸ்துவின் பலி பாவ நிவர்த்தியை செய்தது. பழைய ஏற்பாட்டின் பலியை ஆசாரியன் செய்து அவன் நின்று கொண்டிருந்தார். புதிய ஏற்பாட்டின் பலியை இயேசு செலுத்தினார். அந்த செலுத்தின இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வித்தியாசத்தை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அவர் பலியை செலுத்தி நிற்கிற ஆசாரியர், புதிய ஏற்பாட்டில் நமக்காக ஒரே தரம் அவர் பலியை செலுத்தி பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வித்தியாசத்தை பாருங்க, எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மேன்மை. இதெல்லாம் என்ன காண்பிக்குது? இவர் வேலைக்காரன் இல்ல, இவர் குமாரன். மோசை கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். ஆனா யார் அவரு? ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரன். ஆனால் இயேசுவோ குமாரன், சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அப்ப குமாரனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே போலதான் வேலைக்காரனாகிய ஆசாரி நீங்க செஞ்சு அவரை நிக்க வேண்டியனும். ஆனா குமாரனாகிய இயேசு பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை எங்கிருந்து இருக்கிற 110ஆம் சங்கீதத்தை கோட் பண்றாரு மறுபடியும். அது தாவீது தீர்க்கதரிசனமா பாடின பாடல் தான். நம்ம எல்லாம் நினைக்கிற தாவீது சாதாரணமான ஒரு ராஜா, ஒரு சாதாரண நல்ல ஒரு இஸ்ரவேலின் ராஜா. அவர் பல விதமான காரியங்களை செய்து யுத்தத்தை செஞ்சார், இஸ்ரவேலை பிடிச்சார், எல்லாமே பெரிய காரியங்கள் செஞ்சாலும் ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்பட்டதான வார்த்தை, he is a prophet. தீர்க்கதரிசியான தாவீது தீர்க்கதரிசனமாக பாடினார்கள். பல பாடல்களை பாடும் தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தன தாசர்கள் முகாந்திரமாக நமக்காக வெளிப்படுத்தினார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இவன் என் இதயத்திற்கு ஏற்றவன். அப்ப பாருங்க, நான் உன் சத்துருக்களை உன் வலது உன்னுடையதான பாதபடியாக்குவன், நீ என் பக்கத்துல என்ன செய்? உட்காரு. அப்போ கர்த்தர் பிதாவை இயேசு கிறிஸ்து பிதாவுடையதான வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் கர்த்தரை நோக்கி, இல்லையா? அப்படிதானே இது. The Lord said to my Lord, Adonai said to Adonai. அப்போ பாருங்க, கர்த்தர் என் கர்த்தரை நோக்கி, அப்ப ஏன் வலது பார்சத்தில் உட்காருங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப 110ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணியிருக்கிறாங்க, 1ஆம் வசனத்தை. அடுத்தது படிக்கிட்டார். படிங்க, தொடர்ந்து படிக்கணும். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒரே பழைய பாட்டின் பலி ஒருவரை பூர்ணப்படுத்தல, புதிய ஏற்பாட்டின் பலி ஒருவரை என்ன செய்கிறது? பூர்ணப்படுத்தியது. வித்தியாசத்தை பார்த்தா 4 விதமான வித்தியாசங்கள் நம்ம பார்த்தோம்.
பழைய ஏற்பாட்டின் பலி ஒருவனுடையதான பாவ நிவார்த்தியை செய்ய முடியவில்லை. பழைய ஏற்பாட்டின் பலி ஒருவனை அனுதினம் செலுத்த வேண்டியதா இருந்தது. பழைய ஏற்பாட்டின் பலி ஆசாரியன் செலுத்தி அவன் நிற்க வேண்டியதாக இருக்கு. 4வது பாருங்க வந்து பழைய ஏற்பாட்டின் பலி ஒருவனை பூர்ணமாக மாற்றுவதில்லை. இங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக பலியாக மாறின போது இயேசுவே ஒரே தரம் நமக்காக பலியானார். இயேசுவே அவர் பலியை செலுத்தி அவர் பிதாவின் பரிசுத்தல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே நம்முடையதான பாவத்தை பூர்ணமாக மாற்றினார், நம்மை பூர்ணமான மனுஷனாக மாற்றினார். 4வது பார்க்கும்போது இயேசுவே நமக்கு ஒரே தரம் நமக்காக பலியானார். ஆமாம். அங்க அனுதினம் செலுத்தப்பட வேண்டியது ஒரே நாள்ல ஒரே தடவை இயேசு நமக்காக செய்ய வரப்போகிறதுக்கும் செய்ய போகிறதற்கும் எல்லா பாவத்திற்கும் வரப்போற தந்ததிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்தார்? செஞ்சு சிலுவையில அவர் ஜெயித்தார். அடுத்தது இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆமென். அப்ப இனி நமக்காக ஒரு பலி அவசியம் இல்லை. அவனுடைய பாவத்திற்காக ஒரே தடவை இயேசு சகலதை முடித்தார். யார் சாட்சி கூறுறாரு? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கூறுறார். யார் மனசுல எழுதுறாரு? இதெல்லாம் நம்ம மனசுல எழுதிட்டார். இந்த புதிய பிரமாணத்தை எங்க கொடுத்தாரு? நம்ம மனசுக்குள்ள மனசாட்சி. நம்ம மனசுல பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் பேசுறாரு. அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டு நீ புதிய மனுஷனாயிட்டு, நீ பழைய ஆள் இல்லை, பழைய நபரை கிடையாது. நீ பழைய பாவ சுபாவத்திற்கு உனக்கும் என்ன இல்லை, உறவு இல்லை, அது துண்டிக்கப்பட்டது. நீ வேற, பழைய ஆள் வேற. இயேசுவில் ஒருவன் என்ன செய்தார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு மன்னிப்ப பாவ நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுக்குள்ள வித்தியாசம் உண்டார். நம்ம போன முறை படித்தது போல, அதாவது ஒரு ஸ்திரீ வேசித்தனத்தில் பிடித்து அவளை கொண்டு வந்து இயேசு கும்பதாக கொண்டு நிறுத்துறாரு. அவளை எப்படியாவது இயேசு என்ன செய்யணும்? இயேசுவை சோதிக்கணும், அவளுக்கும் ஏதாவது தண்டனை கொடுக்கணும். மோசையோட நியாயப்பிரமாணத்தில் இப்படி இருக்கணும் வந்து இயேசு கிட்ட சொல்லும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உங்களை பாவலாத முதல்ல கல்லு. அந்த யாருமே அங்க இல்ல, எல்லாரும் போயாச்சு. கடைசியில பார்க்கும்போது என்ன சொல்றாரு இயேசு? நானும் என்ன பண்ணல, உன்னை நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்ய. அப்ப அந்த நாள்ல இந்த நம்ம ஒரு புதிய நபரா மாறியாச்சு இல்லையா? இனி அவன் வந்து பழைய பாவத்திற்கு போகல. அவளோட வாழ்க்கைக்கு பழையதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவள் ஒரு வித்தியாசமான நபர், ஸ்திரீயாக மாறிட்டான். அன்று முதற்கொண்டு அவள் ஒரு புதிய ஒரு நபராக மாறிட்டான். அப்ப பாருங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள வித்தியாசம் உண்டாகும். அப்ப அதுதான் நம்முடையதான சொந்த அனுபவங்களே நமக்கு அது முன்மாதிரி தான். எப்பேற்பட்டதான ஒரு மோசமான மனுஷனை கூட தேவனுடையதான ரத்தம், தேவனுடையதான மன்னிப்பு மீட்கும். அதுதான் நமக்கு அடையாளம். சரி, இப்போ இந்த அடுத்ததாக பார்க்கும் 19ஆம் வசனம் முதற்கொண்டு 25ஆம் வசனம் வரையிலும் நம்ம விசுவாசத்துல உறுதியா நிற்கும்படியாக எபிரேயனாகிய கற்றுத்தரும். முதல்ல நம்ம பார்த்தோம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரையிலும் இயேசுவே நமக்கு பூரணமான பலி என்று நாம் படித்தோம். He was the perfect sacrifice. நெக்ஸ்ட் என்ன படிக்கிறோம்? நம்ம விசுவாசத்துல இருக்க அடுத்ததாக இவர் கற்றுத்தரார். 19ஆம் வசனம் முதற்கொண்டு 25ஆம் வசனத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கவனிப்போம். முதலாவது படிக்கும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவுடையதான இந்த பலி நிமித்தமாக, மரணத்தின் நிமித்தமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நாம் பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம கர்த்தர் என்ன செய்தார்? பிரவேசிக்க செய்தார். பழைய பாட்டில் நமக்கு போக முடியும், ஆசாரியனை தவிர வருஷத்துல ஒரு முறை அவரு தான் போக முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடையதான ரத்தத்தின் நிமித்தமாக என்ன திரை அங்க சொல்றது? இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் திரையா இல்ல, மாம்சமாக திரையின் வரை. யாருடைய மாம்சம்? யாருடைய மாம்சம்? அவருடைய மாம்சமாக திரை. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நமக்காக முறிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது எல்லாமே அந்த திரையை கிழிக்கிறதான அனுபவங்கள் தான். இட் இஸ் த டேரிங் ஆஃப் த வேல். உங்களுக்கு தெரியுமா ஆசரிப்பு கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம்னா என்னென்ன இருக்குதுல?
அதுல பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த அப்புறம் பரிசுத்த ஸ்தலம். பரிசு பரிகாரம் சுற்றுப்புறம் தானே. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த அதி பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரிக்கிறது எது? அந்த ஒரு திரை. screen. இல்லையா? இந்த திரை நடுவுல தான் எது இருக்கு? திரைக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி. இல்லையா? மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க? நம்ம ஆசரிப்பு கூடாது. தாபர்நாக்கில் இருந்து மலையாளத்துக்கு பாரு. ஏன் பட்டதல்ல புள்ளிதுன்னு. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் என்ன செய்யறார்? புதிய ஏற்பாட்டிலே நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத தம்முடையதான மாம்சத்தின் திரையை என்ன செய்தார்? அவர் கிழித்தார். அடுத்தது அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கபடினாலும். அப்ப பாருங்க, அவருடைய ரத்தத்தினால நமக்குள்ள என்ன வருதுங்க? இப்போ தைரியம். முதல்ல என்ன வந்தது? நமக்கு உள்ள போவதற்கான அனுமதி, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கான அனுமதி. ரெண்டாவது இப்ப என்ன வருதுங்க? தைரியம். தைரியம். கர்த்தர் ஆராதிப்புக்கு யாராவது தடை பண்ண முடியுமாப்ல? முடியாது. தைரியமா நீங்க எங்க வேணாலும் ஆராதிக்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் அழைத்து நீங்க கூப்பிட்டு அவர் வருவார் இல்லையா? நம்பிக்கை இருக்கு. நான் ஜெபித்தா கர்த்தர் எனக்காக செய்வார். நான் உபாசித்தா கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார். அப்படி என்று தைரியம் உங்களுக்கு இருக்கு. எனக்காக கர்த்தர் புதிய வழிகளை ஆயத்தப்படுத்த நம்பிக்கையோட போறீங்க. கர்த்தர் செய்யறாரு உங்களுக்கு. அப்படி இருக்க மாத்திரம் இல்ல, உங்களுக்கு என்ன வருது உள்ளத்துல? அஷூரன்ஸ். எஸ். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால துர்மனசாட்சி நீங்க என்ன பண்ணோம்? தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி இருக்கணும்? தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால கழுவப்பட்டவர்களாகவும் உங்க மனசாட்சி உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அவர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ள போறதுக்கான அனுமதி கர்த்தர் கொடுத்தாரு. அடுத்தது அவருடையதான தைரியம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இனி ஒரு கமாண்ட் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு. அங்க என்னென்ன இருக்குன்னு உங்ககிட்ட துஷ்மன சாட்சி உள்ள இருக்க கூடாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம், ஓகே பாவத்தை கழுவிட்டா நம்ம பரிசுத்தமாயிட்டு நல்லவங்க ஆயிட்டோம், நல்லா பர்ஃபெக்ட் ஆயிட்டோம், நம்ம கிளீன் ஆட்டி. நீ என்ன பண்ணாலும் எந்த பிரச்சனை இல்லை. உபதேசம் இருக்கு. ஏசு உங்களுக்கு ஒரே தடவை மன்னிச்சிட்டாரு. அது நிமித்தமா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க. நீங்க எல்லாம் இங்க என்ன பாவம் செஞ்சாலும் குறை இல்லை. காரணம் உங்களுக்கு நீங்க செய்ய போற பாவத்துக்கும் வரப்போற பாவத்துக்கும் எல்லாத்துக்கும் ஏசு மன்னிச்சாரு. அது கரெக்ட் தான். ஆனாலும் சில கண்டிஷன் இருக்கு இல்லையா? கண்டிஷன்ல எந்த குறையும் கிடையாது. இயேசுவை ஆராதிப்பதற்கு எந்த விதமான தடை இல்லை. ஆனா கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனை ஃபாலோ பண்றதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? கஷ்டம். ஏன் கண்டிஷன் கர்த்தர் கொடுக்குறாரு? ஏன் கர்த்தர் நம்மள இப்படி நடக்கணும்னு நம்ம சொல்றாருன்னா, அவங்கள போல நீங்க இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கை நீங்க பழையது போல நீங்க இருக்கக்கூடாது. இனி நீ பாவம் செய்யாத அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லும் போது அவகிட்ட என்ன மறுபடியும் என்ன பண்ணுவான்? போய் மறுபடியும் அதே அக்கிரமம் செய்யணுமா? அது நீ செய்ய வேண்டாம். நீ ஒரு புதிய நபரா வாழ்க்கை. கர்த்தர் உன்னை மீன்களை பிடிக்கிறவனா மனுஷர்களை பிடிக்கிறவனா அதை மாற்றுவான்னு சொல்லி பேதுரு அழைச்சு கொண்டு வந்தாரு. ஆனா பேதுரு கடைசியில் என்ன பண்றாரு? ஏசு மரிச்ச பிறகு ரொம்ப துக்கம் தாங்க முடியாம ரொம்ப நாள் உட்காந்து அழுது போய் பார்த்தாரு, முடியல அப்படின்னு கடைசியில் என்ன பண்ணாரு? போய் நான் மீன் பிடிக்க போறேன்னு போனாரு. ஆனா இந்த மனுஷன் போய் கலர்ல கூட பார்த்தாரு. கலர்ல ஏசு இல்லன்னு கூட தெரிஞ்சுது. ஏசு நேரா பிரத்யட்சமாகவும் பேசினாரு. அதுக்கப்புறம் மீறி என்ன பண்றாரு? இவரு பேசினாரா இல்லைங்களா? ஏசு நேரா தோமா விரல வர விட்டு பார்த்தா இல்லையா? நான் விட்டு பார்த்தா தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்ற சந்தேகத்தோமா வர கூட இருந்தாரு. இவங்க எல்லாம் இவ்வளவு டெஸ்ட் பண்ணியும் கடைசியில என்ன பண்ணாரு? மறுபடியும் போய் அதுக்கு தான் அவனை கூப்பிட்டாரு. என்ன நேசிக்கிறான்னு கேட்கிறாரு பாருங்க. என்ன நீ நேசிக்கிறாயா? நீ உண்மையா நேசிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீ போயிருக்க மாட்டேன். இவ்வளவு அடையாளம் நீ தான் ஓடுற. நீயும் யோவான்னு ஓடினீங்க. பிரியமான சீஷம் முதலாவது சீக்கிரமா ஓடிட்டா, ரொம்ப இளமையாக்குறதுனால ஓடியாச்சு. உன்னால ஓட முடியல. அங்க பார்க்கும்போது தூதர் சொல்றாரு, அவர் இங்க இல்ல, எதுக்கு இங்க மனிதர்கள் இடையில நீங்க ஏறீங்க. இவ்வளவு எல்லாம் அடையாளம் போதாதா? அது மீறியும் இயேசு நேராவே போறாரு. அங்கே போய் என்ன சொல்றான்? ஆவேசம்னு கத்துறான். திருப்பி அது முடிச்சு ரெண்டாவது முறை இயேசு போய் அவங்களுக்கு கேட்ட வெளிப்படுறாரு. அதுவும் முடிச்ச பிறகு மூணாவது என்ன பண்றான்? அப்ப கூட மீறி போனாலதான் இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு?
என்ன நேசிக்கிறார்கள் பாருங்க, எவ்வளவு அடையாளம் காமிச்சோம். சில சந்தேகத்தோட பேதரும் நம்ம மத்தியில இருக்கு. நம்ம அப்படிதான் அவ்வளோலாம் கர்த்தர் நமக்குள்ள செஞ்சாலும் நமக்குள்ள சில நேரத்துல என்ன இருக்கு, சில கேள்விகள் வருது, சில பலவீனங்கள் வருகிறது, சில பின்மாற்றம் நமக்குள்ள வருகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, நேசிக்கிறார். அவர் வெறுக்கல நம்ம. அதனாலதான் கர்த்தர் கண்டிஷன் கொடுக்குறாரு. ஏன் அந்த நிபந்தனைகளை கொடுக்குறாருன்னா நம்ம சோர்ந்து போகாமல் பலம் அடைவதற்கு, நம்ம விழுந்து போகாமல் மறுபடியும் நம்ம இருப்போம். அதனாலதான் கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி கொண்டு வராரு. நீ மனுஷனை பிடிக்கிறவனா போ. முதல்ல மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றினாரு. அடுத்தது என்ன பொறுப்பு கொடுக்குறாரு தெரியுமா? ஆடுகளை மேய்க்க சொல்றாரு. பிடிச்சவனை பிடிச்சு கொண்டு வந்தாச்சு, இப்ப என்ன பண்ணாத, மேய்க்கணும். பிடிச்சு கொண்டு வந்தது அப்படியே விட்டுற முடியுமா? அதை மேய்க்க சொல்றாரு. அவன் பொறுப்பை கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் அவன் பிடிச்சிட்டு தான் இருந்தான். இயேசுக்காக போய் போய் அங்கே இங்கே போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்த மனுஷன் இப்ப சொல்ற, நான் இனி மேய்க்க மாட்டேன், நீ மேய்க்க. அப்போ பாருங்க, இயேசு கொடுக்குற பொறுப்புக்குள்ள டிஃபரன்ஸ். அதே போலதான் நம்ம வளரும் போது அதுக்கு உண்டானதான சில, அதாவது ஒருத்தர் சொல்லுவாரு, நான் கர்த்தர் சமூகத்துல பலனுக்காக கேட்டேன், கர்த்தர் எனக்கு போராட்டங்களை தந்தார். புரியுதுங்களா? கர்த்தர் சமூகத்துல நான் எது கேட்டேன்? பலனுக்காக. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு? போராட்டங்களை கொடுத்தார். கர்த்தர் சமூகத்துல நான் அன்புக்காக கேட்டேன், கர்த்தர் எனக்கு கைவிடப்பட்டவர்களை கொடுத்தார். புரியுதுங்களா? கைவிடப்பட்டவர்களை நேசிக்கும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்களே, நேசிக்கும். கர்த்தர் சமூகத்துல நான் சுகத்திற்காக கேட்டேன், கர்த்தர் எனக்கு பலவீனர்களை தந்தார். அப்போ நம்ம எதை கேட்கிறோமோ கர்த்தர் ஆப்போசிட் தான் நம்ம வாழ்க்கையில தரோம். எதுக்காகனா அதுல நம்ம ஜெயிக்கணும், சாதிச்சு காட்டணும். நம்ம பலனுக்காக கேட்கிறோம். ஏன் பலன்? அந்த போராட்டத்துல ஜெயிக்குது. போராட்டத்துல போனாதான் பலன் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் இவ்வளோ வருஷமா ஒருத்தர் வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ்ல போறாரு. ஒருத்தர் அவர் எவ்வளவு பண்றாரு, 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒலிம்பிக்ஸ் வருது. 4 வருஷமா என்ன பண்றாரு, அவரு ட்ரெயின் பண்றாரு, பிரயாசப்படுறாரு. அதை துப்பாக்கி சுடுறவனா நேராக போய் தன்னுடைய குறிகளை என்ன பண்ணுறான், டெய்லி ஷூட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறான். இந்த கண்ணை தொடச்சி வைக்கணும், அழுக்கு கூட ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ண, அவ்வளோலாம் ப்ராசஸ் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குற ஒரு மனுஷன் கடைசியில் அந்த ஒலிம்பிக்ஸில் போய் என்ன செய்யறது, தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அங்கே அனுபவிக்கும். அதே போல தான் நம்ம பிரயாசப்படும். படிக்கும் 23 படிக்கிட்டு அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய். இப்ப பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை என்ன பண்ணணுமா, அறிக்கையிடணும். confess our faith. அசைவில்லாமல் இல்லனா profess our faith. அந்த ப்ரொஃபஷன்ல என்ன வருதுன்னா அசைவில்லாத விசுவாசம். அப்போ என்ன வருதுன்னா, பேதுருவுக்குள்ள வந்ததான பயத்துல ஒரு பங்கு என்னன்னா, பேதுரு யார்கிட்ட என்ன பண்ணல, அவர் இயேசுன்னு பேசல. இயேசு மரித்த பின்னுக்கு பயந்தார் மனுஷன், இல்லைங்களா? பயந்தாரே இல்லைங்களா? பயந்தார். எப்போ தைரியம் வருது இந்த மனுஷனுக்குள்ள? எப்போ வந்து தைரியம்? மேல் வீட்டறையில பரிசுத்தாவியானவர் மேல இறங்கின போது தைரியம் வந்து. அப்பதான் என்ன பண்றாரு, ஏற்று நின்று பிரசங்கம் பண்றாரு, வல்லமையா பிரசங்கம் பண்றாரு. அவ்வளவு நாள் பயந்து ஓடி ஒளிச்ச மனுஷன் எப்படி பிரசங்கம் பண்றாரு? தொடர்ந்துள்ள அதிகாரத்தை 10 அதிகாரங்களை படிக்கும் போது அவங்க தைரியத்திற்காக ஜெபம் பண்றாங்க. ஏன்னா இன்னும் போய் மத்தவங்களை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி. இப்ப பாருங்க, அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ள வருவதற்காக இங்க எவ்வளவு சொல்றாரு, நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். ஏன் இதெல்லாம் கற்றுத்தராரு பாருங்க. நான் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன். எபிரேய சபை துன்பத்தின் வழியாக கடந்து போனார். யூதர்கள் துன்பத்தின் வழியாக, கிறிஸ்தவ யூதர்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள், யூதர்களாலும் அதே போல உலகத்தின் ரோம அரசாங்கத்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படும் போது அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த அவர் என்ன செய்றாரு, இங்க எபிரேயனாக என்ன சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க, கலங்க விடாதீங்க, நீங்க தைரியமா நில்லுங்க, அதுக்குண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. படிங்க, தொடர்ந்து படிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ நம்முடைய ஒருவரை ஒருவர் விசுவாசம் என்ன பண்ணாங்க, கவனிக்கணும். நம்ம கவனிக்கிறதுல எந்த விதமான குறை இல்லை. அது எதுனால கவனிக்கணும், அன்புக்கும் நற்கிரியையினாலும் அன்பினாலும் ஏவப்படும்படி. புரியுதுங்களா? அப்போ ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், நற்கிரியைகளாலும் அன்பினாலும் அவர் என்ன பண்ணோம்,
ஒருவரை கவனித்து கவனித்து. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுது, புத்தி இல்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேடி சொல்லுங்கள், என்னங்க பலவீனர்களை தாங்குங்கள். எல்லா இடத்தும் நீடி சாந்தமா இருங்க. சில இடத்துல நம்ம சாந்தம் இல்லாம நம்ம என்ன பண்றோம், இமீடியட்டா டக்குனு இருக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் கொஞ்சம் சாந்தம் பண்ணி 2 செகண்ட் யோசிச்சு நம்ம அதை முடிவு எடுக்கும் போதே ஜெயிக்க முடியும். சில இடத்துல உடனே வர கோவத்துல ஏதோ பேசி விடுறோம் இல்லைங்களா? ஆனா நம்ம எது பண்ணாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செஞ்சு தான் செஞ்சா ஜெயப்படுவதற்கான கிருபை கர்த்தர் தருவார். சரி, அடுத்தது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, சபை கூடுதலா என்ன பண்றாங்க, ஒரு கூட்டம் விட்டு விடுறான். அவன் என்ன சொல்றான், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், அதான் சபை கூடுதல். சபை கூடுதல போய் என்ன பிரயோஜனம், அவன் இங்கே இருந்தலாம். இங்க சொல்றாரு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்ப சபை கூடுதல்ல கர்த்தர் விருப்பப்படுறாரா? சபை பைபிள் சபைன்னு சொல்லுகிற ஒரு விஷயத்துல அக்செப்ட் பண்ணுதா? அக்செப்ட் பண்ணுது. ஒரு ஒரு சமூகத்தை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சமுதாயம், ஒரு கூட்டத்தை தேவன் எக்ஸ்பெக்ட் பண்றாரா? ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அதுதான் சபை கூடுதலை விட்டு விடாதேன்றார். அப்ப சபை கூடுதல் இருக்கும்போது தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், தாங்க முடியும், நற்கிரியைகளால தேற்ற முடியும், விசாரிக்க முடியும், கவனிக்க முடியும். அது இல்லைன்னா பின்ன சபையில இவன் எப்படி வளரும் ஆவியில? இங்க பாஸ்டர் மாத்திரம் இல்ல ரோல், எல்லாருக்குமே பங்குதான் இல்லைங்களா? நம்ம ஒருத்தருக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது, பாஸ்டர் தான் மெயின் பண்ண அவரே எல்லாம் பண்றாரு அப்படி என்ன கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம தான், அதான் என்னமே சொல்ற, நம்ம ஒருமித்து அவருடைய ஆலயத்தை நம்ம ஆலயத்தை கட்டுவோம், அலங்குகளை கட்டுவோம், வாருங்கள் நாம் ஒருமித்து கட்டுவோம். அப்போ லெட் அஸ் பில்ட் டுகெதர். அப்போ ஒன்றா நம்ம சேரும்போது அதுக்குண்டான பலனும் பிரயோஜனம் உண்டு நம்ம அறிகிறோம். ஏன் நாளானது சமீபித்து வருகிறது எந்த நாள் தெரியுமா? பார்க்கிறீர்களோ. எந்த நாள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை. அப்போ நம்மளை விட அதிகமாக ஆயத்தத்தோடு காத்திருந்தவங்க அவங்க தான். ஆனா இப்ப இருக்கிற சபைக்கு இயேசு வந்தா என்ன வர பண்ணா 2000 வருஷமா சொல்லிக்கிறாரு, இந்த மனுஷன் வந்து பாட்டா இடே. அவன் இந்த முட்டாளுக்கு புரியல. அவன் இயேசு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்க்கையில கொடுக்குறாரு, நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்காம அவன் எவ்வளவு வருஷமா சொல்ல ஏமாத்துனாங்கிறான். சரி இருக்கட்டும், அவங்க எப்படியாவது போட்டோம். அடுத்தது 26ஆம் வசனம் முதற்கொண்டு 26ஆம் வசனம் கொண்டு 31ஆம் வசனம் வரையிலும் மனப்பூர்வமாக செய்கிற பாவத்திற்குண்டானதான தண்டனை, வில்ஃபுல்லி சின்னிங், வேணும்னே வச்சு கர்த்தருடையதான காரியத்திற்கு எதிராக இருக்கிறதான நபர்களுக்குண்டான தண்டனை, ரட்சிக்கப்பட்டும் மறுபடியும் பாவம் செய்யறதுக்குண்டான தண்டனை. அது நம்ம படிக்க போறோம். இவ்வளவு நேரம் இயேசு நம்முடைய பாவத்தைன்னு அவர் நினைக்க மாட்டாருன்னு படிச்சிட்டோம் இல்லையா, முந்தின வசனத்தை இல்லைங்களா? இப்ப என்ன பண்றோம், அது தெரிஞ்சு நீ மறுபடியும் பாவம், அதை தான் சொல்றேன், கண்டிஷன் இருக்கு, அதை மீறும் போது அதுக்குண்டான பலனாமும் அடைவோம். வாசிக்கலாம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கும். மோசனுடைய பிரமாணத்தில் தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அவ பாருங்க, மோசையோட பிரமாணத்தை மீறினவனுடைய கதை என்ன, 2-3 சாட்சி வரணும், அவங்க வந்து நியாயம் விசாரிப்பாங்க, அப்புறம் வந்து அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போ அடுத்தது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு பாவிக்கு வர தண்டனை விட ஒரு நீதிமான அக்கிரமம் பண்றவனுக்கு தான் தண்டனை கொடூரமானது. ஏன் அவன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவ குமாரன் என்ன செய்யறான், பாதத்துல மிதித்து தன்னை பரிசுத்தமாக்கின ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அப்ப இத்தனையும் காரியங்களை செய்யறான் யாரு, ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பாவம் செய்யறவன். இவனுடைய கதி என்ன, யோசித்து பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த அக்கினியில போகக்கூடாது, எஸ்கேப் இல்லை அதுல இருக்கு. அப்போ என்ன கற்றுத்தரார் ஆவியானவர், மோசையோட நியாயப்பிரமாண நிழல்லே மாறின தண்டனா
அப்போ பொருளாகிய நிஜத்துல. கிறிஸ்துவில நீ எப்படி இருக்கணும்? நீ ஒழுங்கா இல்லாம போனா நிச்சயமா அதுக்குண்டானதான பெரிய சாபம், பெரிய தண்டனை உண்டு. இது நான் சொல்ல, பைபிள் சொன்னது. ஆபிரகாம் எழுதி கொண்டு வந்த வார்த்தை அல்ல, பைபிளுக்கு திருஷ்டாண்டமாக எழுதப்பட்டதான வார்த்தைகள் தான். அப்படி இருக்கும்போது அவ விசுவாசி இன்னும் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேலை செய்தாலும் கர்த்தர் சமூகத்தில் மறுபடியும் போய் அவரோட பாதபடியில் விழுந்து அவரோடு மறுபடியும் ஒப்புரவாகிறது நல்லது. அப்படி நல்லதாக மாறும்போது அது தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பது போல அவர் மெதுவாக நம்மை தண்டித்து மறுபடியும் நம்மை சிறப்படுத்தும். இல்லாவிட்டால் பயங்கரமான ஆக்கிரி தீர்ப்புக்கு நாம் ஆளாகி விடுவோம். மனசாட்சி செத்து போக விடக்கூடாது. அந்த பயங்கரமான ஆக்கிரி தீர்ப்புக்கு நம்ம ஆளாகாமல் நம்மை பாதுகாப்போம், காத்துக்கொள்வோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னாரென்று அறிவோ. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாமே. அப்ப பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமா இருக்குமே. அப்ப மறுபடியும் பழைய ஏற்பாட்டு வசனத்தை அவர் என்ன பண்றாரு? அவரு இணைக்கிறார், கோட் பண்றாரு. அவர் என்ன வசனம் பழைய ஏற்பாட்டுல? Deuteronomy chapter 32 verse 35. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அங்கே சொன்ன அதே வார்த்தை தான், அதே சேம் வசனம் தான் எழுதப்பட்டிருக்காங்க. அப்போ அதாவது ஒருவன் மேல கர்த்தர் என்ன செய்யற? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அப்ப அவரே என்ன பண்றாரு? அவர் நியாயம் விசாரிக்கிறார். லூக்கா 12:5 படிங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசு. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படணும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்படுது? உன் சரீரத்தை கெடுக்கிறவனை பார்க்கலாம், உன் சரீரத்தையும் ஆத்துமாவை கெடுக்கிறவனை பார்த்து என்ன செய்யணும்? பயப்படணும். அப்ப ஜீவனுள்ள கர்த்தருடைய கரங்கள் எல்லாம் விழுகிறது பயங்கரம். அப்ப அந்த கோபாக்கிரன் விழாம இருக்கணும். இது யாரு சொல்றாரு? இவரு ஆத்துமாக்களை தான் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட இல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்ட பெண்மை என்ன பாவம் கூட செய்யலாம்னு சொல்றவனுக்கு உண்டான பதிலடி வசனம் தான் இது. சரி, 32ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம். அதாவது விசுவாசத்தை காத்துக்கொண்டதான தம்முடைய ஜனங்களுக்கு உண்டானதான ரிவார்டு, ஆசீர்வாதம், அந்த நன்மைகள் இல்ல பரிசு அப்படின்னு பார்க்கணும். 39 விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களுக்கு உண்டானதான பரிசு, the reward for the faithful. இந்த அதிகாரத்தில் எத்தனை பகுதிகள் இல்லையா? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாமே. 32. முந்தின நாட்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்ப பாருங்க, மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும். அப்ப என்னென்ன போராட்டம்? ஒண்ணு நிந்தை, உபத்திரவம், அப்புறம் நீங்கள் வேடிக்கை காணப்பட்டதும் அல்லாமல் வேடிக்கை காணப்பட்டார்கள். இவர்கள் ஒரு பரிகாச பொருளாக பார்த்தார்கள். அடுத்தது, அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் மானியர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மை உள்ளதான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து. இப்போ பரலோகத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? இதுல இவ்வளவு நீங்க தாங்கி வரும்போது உங்களுக்கு மேன்மையான சுதந்திரம் இல்லையா? enduring substance better in heaven. அடுத்தது, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட்டு கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பெருமையாய் உங்களுக்கு வேண்டியதாய் பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய். அப்ப என்ன வேண்டும்? உங்களுக்கு பொறுமை வேண்டும்.
வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால என்ன செய்வார்? நீதிமான் பிழைப்பார். பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்ப இந்த வசனம் எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம். மறுபடியும் பழைய பாடல தீர்க்கதரிசியின் வார்த்தையை கோட் பண்றாரு. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்போ 37ஆம் வசனம் சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல வருவாரு. தாமதம் பண்ணார். அப்போ கர்த்தருக்காய் காத்திருப்போர் புதுபலன் அடைத்து சட்டைகள் அடித்து உயருவார்கள். அப்போ நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. கால சத்தம் துணிக்கும் போது நீங்கள் ஆத்துமா என்ன செய்வது? எல்லாமே இயேசு சமூகமாக பறந்து போகும்போது சட்டைகள் அடித்து நீங்கள் எல்லாம் அழகாக மேலே பறந்து போவீங்க. புது பலன். அப்ப நீங்க ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, நடந்தாலும் நடக்க மாட்டீங்க, எது பண்ணாலும் செய்யறதில்லை, எந்த டவுட் சரீரத்தில் விளைவின வரதில்லை. காரணம் உங்க சரீரம் மறுபடியும் மாட்டேங்குது. அப்போ ஆபகுக்கு 32ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல சொல்லப்பட்டது போல, அதாவது நமக்காக கர்த்தர் நன்மையை வைத்திருப்பார் என்றால் அது நிச்சயமாக கிடைக்கும். அது ஒருவேளை தாமதித்தால் அது பொய் சொல்வதில்லை, அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியில அந்த 39ஆம் வசனம் 38-39 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எஸ். பின்வாங்கி போனானால் அவன் மேல். அப்போ ஒரு நீதிமான் பிழைப்பதற்கு என்ன வேணும்? அப்ப நீதிமான் எதனால பிழைக்கிறாரு? விசுவாசத்தினால பிழைக்கிறார். அப்போ ஒருவன் பின்வாங்கி போகும்போது அவனுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தர் பிரியமா இல்லை. அது ஓகே. அப்போ ஒருத்தன் மேல கர்த்தர் பிரியப்படணும்னா அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? அப்ப விசுவாசம் இல்லாதவன் மேல கர்த்தர் பிரியப்படுகிறது இல்ல. விசுவாசம் இல்லாதவன் என்ன செய்கிறான்? பின்வாங்கி போகிறார் இல்லையா? அடுத்தது 39ஆம் வசனம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவனாயிராமல். அப்ப பின்வாங்குறவன் என்ன பண்றாங்க? கெட்டு போறான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல இயேசு மனசுல இருக்கிறாரு, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றவனுக்கு கேட்டுல அவன் கெட்டு போனவன் தான். அவன் மனசுல எல்லாம் நீ வச்சுக்கலாம், வாயில அறிக்கை பண்ண போனா உன்னுடைய விசுவாசத்துல என்ன இருக்கு? இது வேவரிங், அதாவது அசைவு உண்டு, நிலையான விசுவாசம் அல்ல. அடுத்தது ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக நாம் அதுதான் சொல்றேன். அதான் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்துமா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன, நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அதுக்கு கண்டினியூஷன் தான் அவர் சொல்றார். அடுத்த 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, விசுவாசனா என்ன? நம்பப்படுகிறதையும் காணப்படாத விஷயத்தையும். அதுதான் இணைப்பு வரும். கண்ணு சேர்க்கிறார் பாருங்க. விசுவாசத்துல உனக்கு என்ன வருது? பரலோகத்தின் நன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அடுத்த உடனே சொல்றாரு, அந்த விசுவாசம் என்னன்னு உங்ககிட்ட விளக்குறாரு 11ஆம் அதிகாரத்துல. அந்த 11ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து படிக்கும் போது அவர் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்ததான பரிசுத்தவான்களை அவர் உதாரணமாக கொண்டு வந்து சாட்சிகளாய் கொண்டு வந்து நமக்கு பலனை தருகிறார். ஆபேல் விசுவாசத்துல பலியிட்டார். ஏனோக்கு மரணம் காணாமல் அவன் தேவனோடு சஞ்சரிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், விசுவாசம். அடுத்தது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? விசுவாசத்தினாலே பிள்ளையை பெற்றார் என்று சொல்கிறோம். நோவா விசுவாசத்தினாலே பேழை உண்டாக்கினான், குடும்பம் காப்பாற்றப்பட்டதுன்னு தான் படிக்கிறோம். சாரா விசுவாசத்தினாலே, அதாவது கர்ப்பப்பை செத்து போய் கிடந்தோம், மறுபடியும் என்ன செய்தார்? கர்ப்பம் தரித்தார். அப்ப பாருங்க, எல்லாமே விசுவாசம் தான். இங்க பணம் கொடுத்தோம், பொருளாதாரத்தை வச்சோ, ஆளை வச்சோ இவங்க ஜெயிக்கல. இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கன்னா விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். அதுதான் அவர் சொல்றாரு, விசுவாசத்துல என்ன வல்லமை உண்டு. துன்பப்படுகிற சபையை பார்த்து, வேதனைப்படுகிற யூதர்களை பார்த்து, துன்பப்படுகிற அடிக்கப்படுகிறதான யூத கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும். அந்த விசுவாசி பிழைக்கிற நீதிமான் தான் சொல்ல முடியும். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப அவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை வரும், அவங்களுக்கு தான் அந்த விசுவாசம் வரும். அல்லாம எப்போதுமே பின்வாங்கி போறவங்களுக்கு நிச்சயமா நிற்க முடியாது. காரணம் அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஆகையினால எபிரேயனாகிய நமக்கு கற்றுத்தராரு, இயேசு நமக்கு பூர்ணமாக சகலத்திலும் அவர் நமக்காக மாறினார்.
கூடாரத்துல பூரணமாக மாறினார், பலியில பூரணமாக மாறினார், பூரணமான ஆசாரியனாக மாறினார். எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தந்து அந்த இயேசுவை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக உன் விசுவாசத்துக்கு தகுந்தமான பதிலும் அதுக்குண்டானதான பரிசையும் சம்மானத்தை அது வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆகையினால விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதான் இந்த வசனம். அதனாலதான் அது கண்டினியூ பண்றோம். அடுத்த விசுவாச பிரமாணத்தை குறித்து நம்ம படிக்க போறோம். 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எல்லாமே விசுவாசத்தை பற்றி தான். அந்த விசுவாசத்தை குறித்து தானே. அதான் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதிகாரத்தில் சொல்கிறது விசுவாசத்தை. இப்ப 2ஆம் வசனம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இல்லைங்களா? அப்போ பாருங்க இங்கே பேசுறார். அப்போ கர்த்தர் விசுவாசிகளுக்கு உண்டானதான பலனை கொடுக்கிறதான டீச்சிங் தான் 11, 12, 13. இந்த 3 அதிகாரங்கள்ல ஒருவர் எப்படி தைரியமா நிற்கணும்னு எபிரேயனாகிய கற்றுத்தர. அடுத்ததாக இது இன்னொரு பகுதியில் நான் கடந்த முறை உங்ககிட்ட சொன்னேன். இது யார் எழுதின புஸ்தகம்னு நான் என்னுடைய கணிப்பு சொன்னேன். இது தீமோத்தேயு எழுதாத அப்போலோஸ். அப்போலோஸ் என்ன சொல்றது இங்க பாருங்க 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லுது. Set all at liberty with whom if he comes shortly I will see you. அப்போ இங்க பாருங்க, இங்க பிரதர் தீமோத்தி தான் சொல்லுது. அப்போ தீமோத்தி எழுதின இந்த புத்தகம் அப்படிதான் இந்த வார்த்தைங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இட்ஸ் நாட் a thing. So I strongly believe it's written by Apollos or Barnabas. லாஸ்ட் டைம் ஒரு வசனம் கோட் பண்ணேன் இல்லைங்களா? Acts chapter which verse is it? 17 I guess. அது இந்த இதில் இருக்கு. நான் இதில் போட்டேன். ஆ 18 அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கிறேன். Certain Jew named Apollos wanted to நாலாப்பா 24 18ஆம் அதிகாரம் 24. எப்படி இருந்தால் 18 அப்போஸ்தலர் 18. அப்பொழுது 24 அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாத்தான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுருவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ. சாதுருவானுன்னா என்ன? சாமர்த்தியம் உள்ளவன். நல்லா பேசுற மனுஷன், நல்ல சாமர்த்தியம் உள்ளவர். அடுத்தது படிங்க. வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன். வேதாகமங்களில் என்னங்கோ? வேதாகமங்களில் வல்லவனுமான அப்படிதானே இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனத்தை கோட் பண்ணி எழுதுனா யாரால முடியணும்? பழைய ஏற்பாடு தெரிஞ்சவனால தான் முடியணும். ஆமா இல்லைங்களா? ஆமா. ஏன் பவுல் எழுதலன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பவுல் இது எழுதுறதுக்கான பவுலுடைய ஸ்ட்ரக்சர் அதுல இல்லை. பவுலுடைய இன்புட், பவுலுடைய பிரசங்கம் அதுல ஃபீல் ஆகுது. பவுல் பிரசங்கம் மாதிரியே பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா பவுல் இதுல நீங்க சொன்னீங்களே இப்போ ஈப்ரூஸ் 13:23ல knowing that our brother Timothy set at liberty
அப்ப இது பவுல் எழுதி கொடுத்துருப்பாரா? இல்லையே. He is set at liberty, no, he is free. அதாவது he was in prison somewhat. He is like free. அது டிபேட் தான். Still it's not known who is the writer. But here டிபேட் பண்றாங்கன்னா it is not by Paul. Reason is that structure இல்லை, அந்த ஒரு greeting இல்லை, அந்த way of expression இல்லை. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் இந்த மாதிரி கோட் பண்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பவுலுக்கு இல்லை. பவுல் எப்பவுமே வேற டீச்சிங்ல தான் இருந்தார், ரொம்ப ஸ்ட்ராங் போல்டா இருக்கார். ஆனால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அதிகமாக கோட் பண்ற ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் புக் எதுன்னு சொன்னா ஹீப்ரூஸ் தான். அப்போ அதனால தான் சொல்றோம் he was an old testament scholar actually. படிங்க. வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்போ இந்த மனுஷன் யூதன் வந்தான். அப்போ அவனுக்குள்ள என்ன வந்தது, அவன் ரட்சிக்கப்பட்டு மனசாம இதான பிறகு இவர் எங்க போறாரு, எந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் ஆன மாதிரி தெரியுங்களா? 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம், 1ஆம் வசனத்துல இருந்து. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய், அப்போ இவர் கொரிந்து சபைக்கு பாஸ்டர் சொல்லும்போது யாருங்க? அப்போலோ தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு அப்போலோ என்னது, நான் பவுல் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினாரு, விளையாட்டு கர்த்தர். அது நான் தான் சபை உருவாக்குனேன். இப்போ உங்களுக்கு யார் நீர் பாய்ச்சறது, உங்களுக்கு வசனம் சொல்லி தர்றது யாரு? அப்போலோ. தேவன் விளையாச்சினார், உங்களை வளர செய்யறது கர்த்தர். அதான் சொல்றாரு. அப்போ நீங்க நீர் பாய்ச்சணும். அதனால இன்னொரு பக்கத்துல சொல்றது பேதுக்கு ஒரு கூட்டம், கேபாவுக்கு ஒரு கூட்டம், அப்போ என்னது இயேசுக்கு ஒரு கூட்டம், எனக்கு ஒரு கூட்டமான்னு கேட்கிறாரு. அப்போ அது கோவப்பட்டு அதான் காரணம், அந்த சபையில பிரிவினை ஆச்சு, பெரிய பிரிவினை பிரச்சனை இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கிற பிரிவினை தான் அங்கே சண்டே. கொரிந்தியர் படிக்கும்போது அது ரொம்ப டீப் தியாலஜி அது ஆக்சுவலி. காரணம் இது இப்போ அது துன்பப்படுகிற சபைக்கு எழுதும்போது அங்கே அந்த மாதிரி அனுபவம் இல்லை, டிஃப்ரென்ஸு. பவுல் துன்பப்படுகிற சபையை பார்த்து அவர் எழுதுறது வேற மாதிரி எழுதினாரு. ஆனால் இங்கே அதனால தான் இம்ப்ரூவ் அந்த ஸ்ட்ரக்சர் அங்கே இல்லைன்னு சொல்கிறது. புரிஞ்சுங்களா? பவுல் எழுதின ஒரு ஸ்டைல் அங்கே ஒரு, இப்போ உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள்லாம் வந்து ஸ்டெப்பியில் நீங்கள் வந்து எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், சரி நான் உங்களுக்கு டீச்சராக இருந்தேன், உங்களுக்கு சங்கீதம் எப்படி வாசிக்கணும் உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது யாரை ரெப்ரசென்ட் பண்ணி யாருடைய டச் அதில் இருக்குது, ஏன் அதில் இருக்குது? காரணம் என்னுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை எஃபெக்ட் ஆகும். லைக் வைஸ் பவுல்லேருந்து கிடைச்ச அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணுற சம்பவம் வந்து இவங்க. ஸோ இட்ஸ் அ பாலிங் ஸ்கூல்ங்கிறது. ஸோ இவங்க பவுலுடையதான ஸ்கூலில் படித்தவங்கன்னு சொல்லலாம். either they are disciples of Paul, not exactly by Paul. That's why we say அதான் பவுல் சொல்ற Apollos our brother Timothy is liberty. ஓகே, ஜெபிக்கலாமா? விப்சி ஜெபி. கொஞ்சம் நேரப்பா எங்களுக்கு கத்தாவை காரியங்களப்பா கட்டுறது கத்தாவுக்காக கொடுக்கணும். நன்றி இதுவரை கத்தாவப்பா கஷ்டத்தை கத்தாவை சொல்லிக்கிறோம். நீங்கள் கத்தாவை நல்ல ஞானத்தை கத்தாவை நீங்கள் கொடுக்கணும். கத்தாவை அநேக கத்தாவை ஆசிரியமாய் கத்தாவை நீங்கள் கத்தாவை படிப்படியாக கத்த உதவி செய்ய பிரார்த்திக்கிற கத்தாவை மக்களுக்காக எல்லாத்தையும் ஜெபிக்கிறோம். அவர்களின் கத்தாவை நல்ல ஞானத்தில் அப்பா நானும் வளர்ந்து கத்தாவை கத்தருக்கு நல்ல சாட்சி உள்ளவர்களாக சொல்லுங்க. கத்தாவை உதவி செய்யணுங்க. இந்த வசனங்கள் எல்லாப்பா எங்களோட வாழ்க்கை மட்டுமல்ல அநேகருக்கு கத்தாவை ஆசிரியமாய் கத்தாவை காணும்படியாக நாள் உதவி செய்யணுங்க பிரார்த்திக்கணும்ப்பா. இது நீங்கள் தாப்பா நடக்கணும் கத்தா எங்களை